வருங்கால தமிழ்நாடு கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா, சின்ன பிள்ளை அவங்கள பற்றி தான். சரிங்களா? நான் பள்ளிக்கூடமெல்லாம் போனது இல்லைங்க. முதல்ல பெண்கள் எல்லாம் குழுவாக சேர்ந்தோம். விவசாய நிலத்தை குத்தகைக்கு எடுத்தோம். கூலி வேலைக்கு ஆளை சேர்த்து நடவு, களை எடுப்பு, அறுவடை போன்ற வேலைகளை செய்தோம். வர்ற கூலியை சரிசமமாக பிரித்து கொடுத்தோம். இதில் வயசானவங்களுக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேர்த்து வேலையை கொடுத்து அவங்க குடும்பத்துக்கும் உதவியாக இருந்தோம். இதை பற்றி கேள்விப்பட்ட மதுரை மாவட்ட ஆட்சியர் கண்மாயில மீன் பிடிக்கிற குத்தகையை எங்களுக்கு கொடுத்தாரு. 2004 சுனாமி வந்து ஊரெல்லாம் பாதிப்பு அடைஞ்சப்ப நாங்கள் குழுவாக போய் மீட்பு பணியெல்லாம் செஞ்சோம். காசு சேர்த்து குழு ஒன்று ஆரம்பித்து களஞ்சியம்னு பேர் வச்சோம். 10 பேரோட ஆரம்பித்த மகளிர் குழு இன்னைக்கு பல மாநிலங்களில் போய் பல லட்சம் பேரோட வேலை செய்யுது. எத்தனையோ பேரோட குடும்பத்தை இந்த குழு தான் தாங்கிக்கிட்டு இருக்கு. 30 ஆண்டுகளாக முகம் சொல்லிக்காம வேலை செஞ்சுட்டு வர்றேன். வேற என்னத்தை நான் சொல்ல? பரப்புக்கு ஒரு பொருள் கிடைக்கிற மாதிரி வேலையை செஞ்சாச்சு. நீங்கள் எல்லாம் நல்லா படிங்க, உங்கள் வீட்டுக்கு நாட்டுக்கு நல்லது பண்ணுங்க. தொகுப்பாளர். சின்ன பிள்ளை அம்மா, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இந்தியாவின் முதன்மை அமைச்சரிடம் நீங்கள் விருது வாங்கியதை சொல்லவே இல்லையே. சின்ன பிள்ளை. டெல்லியில் விருது வாங்கும்போது மதுரை சின்ன பிள்ளைன்னு அவர் கூப்பிட்ட உடனே என் கண்ணில் இருந்தே கண்ணீர் வந்துருச்சு. நாட்டுக்கே பெரிய தலைவர் அவர். விருதை கொடுத்துப்புட்டு பொசுக்குன்னு என் காலில் விழுந்துட்டார். எனக்கு மேல்களெல்லாம் ஆடிப்போச்சு. நான் போயிட்டு வரேன். கண்களை துடைத்துக் கொள்கிறார். தொகுப்பாளர். நம் இந்திய நாட்டு நடுவன் முதன்மை அமைச்சராக இருந்த மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள் கைகளால் பெண் ஆற்றல் விருது ஸ்திரீ சக்தி புரஸ்கார் பெற்றதோடு தமிழக அரசின் அவ்வை விருதையும் தூர்தர்ஷனின் பொதிகை விருதையும் பெற்றுள்ளார். அண்மையில் தாமரை திருவிருதையும் பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார். இன்னும் மகளிர் வாழ்வு மேம்பட தொடர்ந்து பாடுபட்டு வருகின்ற சின்ன பிள்ளை அம்மை. ஓகேங்களா? தேங்க்யூ மக்களே. நான் அப்படியே அப்படி கதையாகவே வாசிச்சிட்டேன் உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு. நல்லா படிங்க, நல்லா எக்ஸாம் பண்ணு.